ஒன்றும் இல்லைங்க, கை தட்டுறது. அதாவது யுஎஸ்ஏல இப்போ அமெரிக்காவில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் ஆராய்ச்சியில். அடிக்கடி கை தட்டினீங்கன்னா இந்த நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு 10 வருஷம் ஆயுசு அதிகரிக்குமா. அப்புறம் உங்கள் இஷ்டம். இதை ஏன் நான் அமெரிக்காவில்னு சொன்னேன்னா அப்போ தான் நம்புவீங்க. இங்கேன்னு சொன்ன நம்ப மாட்டீங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க சகோதரி. ஏதோ மார்கோ போலோ ஏதோ நாகை மாவட்டத்தில் சுனாமி வரும்போது இந்த மாதிரி பக்கத்தில் நின்று பார்த்த மாதிரி ஒரு மணல் கூடு இருந்தது. அது 2 நாள் முன்னால் தான் சமூக வலைதளத்தில் படித்தாங்களாம். பொய்யா இருக்கும். ஏன்னா சமூக வலைதளத்தில் வர்றதில் பாதியாக தான். திடீர்னு இவ்வளோ பெரிய எலும்பு கூடு, இதுதான் ராவண எலும்பு கூடுன்னு போட்டான். அதுக்கும் லைக்ஸ் வரும், அதெல்லாம் கவலை இல்லை சார். மொத்தமாக சொல்கிறேன், எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது இருக்குது. நம்மளுடைய நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடுக்கு, நம்மளுடைய புத்தாள்தனத்துக்கு சமூக வலைதளம் கொடுமை. தூங்கி எழுந்துக்க முடியலங்க. காலையில் எழுந்து வாட்ஸ்அப்பை திறந்தா 60 பேர் குட் மார்னிங் சொல்கிறான். இவெல்லாம் எப்போ எழுந்துக்கிறானே தெரியல. நான் நினைக்கிறேன் அலாரம் வச்சு எழுந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு மறுபடியும் தூங்கிறானுங்க. 60 பேராக குட் மார்னிங் சொல்கிறது சரி பரவாயில்ல. சில பேர் வெறும் குட் மார்னிங்னு விட மாட்டான் சார், வேறு ஏதோ எழுதியிருப்பான், அந்த புள்ளி தெரியும், வேறு ஏதோ இன்ஃபர்மேஷன் போல இருக்குதுன்னு தட்டிட்டோம்னு வச்சுங்களேன். 10 நிமிஷம் கழித்து ஃபோன் அடிக்கிறான். நான் குட் மார்னிங் சொன்னதை நீ பார்த்த, ப்ளூ டிக் தெரியுது எனக்கு, ஏன் நீ திருப்பியும் குட் மார்னிங் சொல்லலைன்னு. 60 பேருக்கு குட் மார்னிங் சொல்லி நான் எப்போங்க ஆஃபீஸுக்கு போகிறது? இது பரவாயில்லைங்க. காலங்காலையிலங்க, விடிய காலையில் முதல் வார்த்தை நாளை என்பது நிச்சயம் இல்லை, இன்றைய சிரி. நம்ம பொழப்பு தான் ஏற்கனவே சிரிப்பாக சிரிக்குது, இதில் என்ன தனியாக சிரிக்கிறது? இதெல்லாம் ஒரு வாசகமாக தெளிவாக அனுப்புவான். எனக்கெல்லாம் ஜுரமே வந்துடுங்க. வியாழக்கிழமை ஆனால் சில பேர் பார்த்துக்கிறீங்களா, பாபா படத்தை அனுப்பிச்சிட்டு இதை 10 பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணு, நல்லது நடக்கும்னு போடுவான். அனுப்பலைன்னா அது சஸ்பென்ஸாக விட்டுருவான். நாமளும் மனுஷன் தானேங்க, என்ன ஆக போதோ பயந்து 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 10 பேருக்கு அனுப்பிச்சோம். வெள்ளிக்கிழமை துர்கை 5 பேருக்கு அனுப்புனா, சனிக்கிழமை அனுமான் 50 பேருக்கு அனுப்புனா. நான் லேட்டாக போய் அன்றைக்கி நல்லா நாளுன்னு நினச்சி போய் மெமோ வாங்கினேன். முடியலை இவங்கக்கிட்ட. இந்த யூடியூப் நம்ம பேசுகிறதேங்க, நம்ம 1 ஹவர் பேசுகிறோம் எங்கேயோ, அதை எடுத்து அதை 30 பகுதியாக்கி அதை அவனுக்கு பிடிச்ச தலைப்பை கொடுத்து நம்மளை நாசம் பண்ணி. நிஜமாக தான் அன்றைக்கி நானே பார்க்குற பயந்துட்டேன். பொண்டாடிக்கே பயப்படாதவன் அப்படின்னு என் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கிறேன். நான் ஆக்சுவலாக அது ஒரு இலக்கியத்தில் ராவணனை பற்றி சொன்னேன். என் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கிறான். என் ஒய்ஃபு பார்த்துட்டு கேட்குது, இப்போ இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டியா நீ? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சான். என்னடா இப்போ உனக்கு தான் ஆச்சா? இன்றோடு 15 நாள் எங்களை யாராவது வாழ்த்துங்களேன்னு ஒய்ஃபு கூட சிரிச்சா மாதிரியே ஃபோட்டோ அனுப்புகிறான் சார். நமக்கு கூச்சமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதெல்லாம் ஒரு சாதனையா? விட்டு தள்ளுன்னு இந்த ஃபேஸ்புக்கில் அது சார் எல்லாரையும் பயமுறுத்தக்கூடாது. விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற சமூக வலைதளமாக இருந்தால் பரவாயில்ல. எப்போவுமே பயமுறுத்தினா நம்மளை ஒரு பிபி ஏற்றின நிலையிலேயே வச்சுருக்கக்கூடாது. 2வது தடுப்பூசியை போட்டுன்னு வந்தேன் சார், அன்றைக்கின்னு பார்த்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கான் சார். ஊசி போட்டு உடனே உங்களுக்கு ஜுரம் வரணும், வரலன்னா ஊசியில் ப்ராப்ளம்னு அர்த்தம். இப்போ போலி ஊசியும் கிடைக்கிறதாம், இது வேற சார். நம்ப மாட்டீங்கங்க, எனக்கு ஜுரம் வரல. இதை படித்த உடனே பிள்ளையாருக்கு வேண்டிக்கினேன், கண்டிப்பாக எனக்கு ஜுரம் வரணும்னு. ஜுரம் வரணும்னு என்னை பிள்ளையார்கிட்டயே வேண்ட வச்சவன் அவன் தான் சார். கருத்து சுதந்திரம் எல்லோரும் சொன்னாங்க. எங்கள் சார் கூட சொன்னார், ஒருத்தர்கிட்ட போய் ஃபோட்டோ எடு வித் பர்மிஷன். இப்போ நான் வரேன், ஆட்சியர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் சார் ப்ளீஸ் சொல்லணும், எம்எல்ஏ கிட்ட போகணும் சார் ப்ளீஸ் சொல்லணும், நடுவர். அப்படி கிடையாது. ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கின்னு விஐபி யார் வந்தாலும் கிட்ட தோளோட கோல் போட்டு அந்த வேர்வை நாத்தத்தோடு சார் அப்படின்வான். நம்ம மூஞ்சி எப்பவுமே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. இல்லை கொடுக்கலன்னா அதை தட்டி விட்டால் அவர் பேர் செல்ஃபி சிவகுமார்னே வச்சுட்டானுங்க பாவம். நம்மளுக்கு என்ன கூட ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கான்ஸ்டபிள் அப்போ தான் அவர் டியூட்டிக்கு வந்திருக்காரு. நான் டயர்டாக ட்ரெயினுக்கு போகிறேன், மூஞ்செல்லாம் சோகமாக இருக்குது. அவர் டிப்டாப்பாக வந்தார், டியூட்டிக்கு வந்திருக்காரு. சார் ஒரு செல்ஃபின்னாரு, யூனிஃபார்மோடு இருக்கார். சரிண்ணா எனக்கு என்னென்னா அவர் டிப்டாப்பாக இருக்கார் கான்ஸ்டபிள்.
நான் வந்து ரொம்ப டல்லாக இருக்கேன். அவர் 6 அடிக்கு இருக்கார், ஜிம்முக்கு போவார் போல இருக்குது. நம்ம பாவமாக இருக்கோம். இவர் பக்கத்தில் எப்படி ஸ்டைலாவது நிற்கணுமேனு என்ன பண்ணேன், சுவாமி விவேகானந்தர் மாதிரி நிற்கலான்னு இப்படி நின்னேன் சார். அது தப்பா சார்? அவர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, என்ன சார் அக்யூஸ்ட் மாதிரி கை கட்டி நிற்கிற, கையை கீழே போலீஸ்காரில் அவர் லாங்குவேஜ், அக்யூஸ்ட் மாதிரி நிற்கிற கையை கீழே போட்டு ஃப்ரீயாக நில்லு சார்னாரு. முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒன்று ஒருத்தன் நாசமாக போகிறவன் எங்கேயோ அமெரிக்காவில் பழைய சாதம் பேக்கெட்டில் விற்கிறானாம் சார். நம்ம பழைய சாதம் பேக்கெட்டில் விற்கிறானா, அது அமெரிக்காவில் விற்கிறானா இல்லையானு தெரியல. எவனோ பார்த்து அது எல்லாருக்கும் அனுப்பிச்சு என் வீட்டுக்கு வந்துடுச்சு. டிஃபனுக்கு உட்கார என் ஒய்ஃபு பழைய சாதம் வைக்கிறாங்க காலங்காலையில். என்னென்ன இதான் நல்லதான், அமெரிக்காவில் எல்லோரும் அமெரிக்கா எல்லோரும் இப்போ பழைய சாதம் தான் சாப்பிட்றாங்களான்னு. நான் சொன்னேன், இல்லைம்மா இப்போ தான் எனக்கு டயபெட்டிக் வந்து சீரியஸ் ஆகி என் டாக்டர் வந்து சாதமே சாப்பிடக்கூடாதுன்னா. நீங்கள் விடுங்க, டாக்டருங்க எப்பவுமே துட்டு பிடுங்குறதுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. இது யூடியூப்லேயே வந்துச்சு. அதாவது யூடியூப்பு இது தீர்ப்பு மாதிரி சொல்கிறா, யூடியூப்லேயே வந்துச்சு சார். இதெல்லாம் கூட சமைச்சிக்கலாம் சார். சராசரியாக பெண்கள் நல்லா சமைச்சு ஒழுங்காக போட்டுருந்தாங்க. இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 400 சமையல்காரங்க இருக்காங்க. அது வீட்டிலேருந்து அதுக்கு தெரிஞ்சுது சமையல் சமையல் சமையல். ரொம்ப கஷ்டம். அன்றைக்கி என் ஒய்ஃபு சிக்கன் பிரியாணி நான் உட்கார்ந்தேன், பார்த்தா ஊறுகாய் நாற்றடிக்குது. இந்த சிக்கன் பிரியாணி ஏன் ஊறுகாய் நாற்றடிக்குதுன்னு, இது ஆவக்காய் சிக்கன் பிரியாணின்னு. நான் சொன்னேன், உனக்கு தான் செய்ய தெரியாதம்மா அப்படின்னு. யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கினேன்னு ஊன்னு ஏறிச்சு எனக்கு. யூடியூப்பில் யாரை பார்த்து கற்றுனேன், வனிதா விஜயகுமார்னுச்சு, கம்முன்னு சாப்பிட்டேன். இல்லைன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். எதுக்கு இதெல்லாம் பிரச்சனைன்னு சார். உண்மையிலேங்க ரொம்ப சிலதெல்லாம் மனசாட்சி மனிதநேயமே இல்லாமல் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். மனிதநேயமே இல்லைங்க. இப்போ பிரபல தமிழ் நடிகை மரணம், திரைப்பட உலகம் கண்ணீர் அஞ்சலி. நம்ம சில பேர் மைண்டில் வச்சுருப்போம், போனால் பரவாயில்லையேன்னு. ஏன்னா இருந்து நடித்து உயிரெடுக்கிறதுக்கு போகலான்னு பார்த்தா விறுவிறுன்னு போய் பார்ப்போங்க. பார்த்தா 99 வயசு. அது பியூ சின்னப்பா கூட நடிச்ச ஆயா. அது போல இன்னும் அது போனா என்ன போகலனா என்ன, உயிரை எடுக்கிறானுங்க சார் சில பேர். ஒன்றும் இல்லை, நம்ம நடிகர் ஸ்ரீகாந்த் ஒரு 10 நாள் முன்னால் இறந்துட்டார் அஃபிஷியலாக. ஏன்னா அதுக்கு முன்னால் 7-8 வாட்டி சாவடிச்சானுங்க. இறந்து விட்டார். நான் ஒரு இன்னொரு பட்டிமன்ற நடுவர் இருக்கார், பட்டிமன்ற நடுவர் நான் பேசியிருக்கேன் அவர் நடுவர் தலைமையில். திடீர்னு இறந்துட்டாருன்னு வந்தது சார். பயந்துட்டேன், இறந்துட்டார் நல்ல மனுஷன் ஆச்சுன்னு செல்ஃபோனில் போய் கேட்கலாமான்னு பார்த்தேன். அவரே இறந்துட்டார். அப்புறம் செல்ஃபோன் எடுக்க மாட்டாங்கல்ல, நல்ல லேண்ட்லைனுக்கு போட்டேன். ஒரு ஆம்பளை குரல், சார் ஐயா இறந்துட்டாராட நீ அப்படின்னாரு. நான் மௌனம் சொன்னேன், ஏன் நேரில் வந்து பார்க்க மாட்டியான்னாரு. இது எங்கேயோ கேட்ட குரலாக இருக்குதுன்னு நினச்சி நடுவரே எடுத்து பேசுகிறாரு. எவனை கிளப்பி விட்டுக்கிறான், ஒன்றும் பண்ண முடியல. சிலதெல்லாம் நல்லதா கெட்டதானே தெரியலங்க. ஒரு வலைதளம் எப்பொழுதுமே நல்லதாக இருக்க வேண்டும். நல்லதா கெட்டதுன்னே தெரியல. ஸ்கூட்டர் வைத்திருப்பாரா, ஜாக்கிரதை, ஸ்கூட்டரை இப்படி தான் திருட்டுகிறார்கள்னு காமிக்கிறான் சார். 4 நிமிஷம் ஓடுது. ஒரு கைனட்டிக் ஹோண்டா நிற்கிது, ஒரு 2 பேர் எப்படி திருடுறான்னு 4 நிமிஷம் வீடியோ எடுத்து அமைச்சிருக்கான். எனக்கு என்னென்னா, ஸ்கூட்ரு வச்சுருக்கிறவனுங்கள ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறானுங்களா, இல்லை எப்படி ஸ்கூட்ரு திருடுறதுன்னு ஆன்லைனில் சொல்லி கொடுக்குறானுங்களா புரியல. ஏண்டா 10 நிமிஷம் அதை எடுக்கிறிய, அதுக்கு நீ போலீஸ்கிட்ட அவனை பிடிச்சி கொடுக்கலாம்ல. ஒன்றுமே பண்ண முடியாது சார். நம்ம வீட்டு குழந்தைங்க நம்மக்கிட்ட எப்படி ஒன்றாலும் பேசும், அதுதான் அன்பு. இப்போ என் பையனை என்னை வந்து அடிக்கடி சொல்லுவான், அப்போ நீ உண்மையிலே மொக்க பீஸு பாருமா. இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எப்படிப்பா தெரியும் உனக்கு அப்படின்னா, அம்மா சொன்னாக்கான்வா, ரைட் விட்டுரு அப்படின்னு. குழந்தைங்க அப்படி தான் பேசும். ஒரு 3 நாள் முன்னால் ஒரு வீடியோ பார்க்குறேங்க, ஒரு சின்ன பாப்பா அது சொல்லுது, குளிச்சுட்டு பல்லு விளக்கிட்டு தான் சாப்பிட்ணுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கு எங்கள் அம்மா வேணாம், எங்கள் அம்மாவை மாற்றணும் குழந்தை சொல்லுது. இது உண்மையிலேயே அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே சொன்னால் கூட சொல்லிட்டோங்க, அதை வீடியோ எடுத்து போடுறதுல என்ன நன்மை இருக்குது? எதிர்காலத்தை நீங்கள் எப்படி நாசமாக்குறீங்க? அம்மாவை மாற்றுன்னு சொல்கிறது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய செயலா? ஆக்சுவலாக அந்த குழந்தையோட அப்பா ரெடி பண்ணியிருக்கான் அதை, அவனுக்கு தான் அம்மா மாற்றணும், அதை பாப்பா மூலமாக சொல்லியிருக்கான். ஒன்றும் இல்லை, ஆப்கானிஸ்தானில் உண்மையிலேயே உணவு பஞ்சம். ஐநா சபை சொல்லுது இந்தியா கிட்ட கொஞ்சம் கோதுமை கொடுங்கன்னு. ஒருத்தர் எழுதுனான் சார், இது என்ன ஒரு சாதாரண இன்ஃபர்மேஷன், ஆப்கானிஸ்தானில் உணவு பஞ்சம் இந்தியா கொடுக்க போகுது, இந்தியா எல்லா நாட்டுக்கும் கொடுத்தது. அதுக்கு இவன் எழுதுனா
ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த கஜினி முகமது தான் இந்தியாவில் இருக்கிற கோயிலை இடித்தான், சிவன் சொத்து குலநாசம், நன்றி அப்படின்னு போட்டான். எதுக்கு எதிராக எழுதுகிற, ஏன் எழுதுகிற? சார், மூட நம்பிக்கையை வளர்ப்பது உண்மையிலேயே சமூக வலைதளம். உண்மையிலேயே இந்த போன பொங்கலுக்கு 2 நிமிஷத்தில் முடித்து விடுகிறேன். போன பொங்கலுக்கு நல்லா போச்சு, திடீர்னு ஒருத்தன் கிளப்பி விட்டான், இந்த பொங்கல் பிறந்ததில் ஆம்பளைங்க உயிருக்கெல்லாம் ஆபத்தான்னு அவன் போட்டான். அது பாராடாய் மெட்ராஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. நல்ல காலம் எனக்கு வரல. ஆனால் என் தங்கச்சி பல்லாவரத்தில் இருக்குது, அதுக்கு வந்துட்டுக்குது. என்னது? ஆம்பளைங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, பெண்கள் வீட்டு வாசப்பல்ல அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்படின்னு. என் தங்கச்சி சும்மா இல்லாமல் அதை படிச்சுட்டு என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிச்சு, லேண்ட்லைனு. என் ஒய்ஃபு ஃபோன் எடுத்துது. என் ஒய்ஃபு ஃபோன் எடுத்து அப்படின்னு வச்சுது. அந்த 2 வச்சுட்டா எங்கள் சைடு ஆளுன்னு அர்த்தம். யார் மாண்ண? உங்கள் தங்கச்சி அப்படின்ச்சு. என்ன வாண்ண? ஒன்றில் ஆம்பளைங்க உயிருக்கெல்லாம் ஆபத்தான அகல் விளக்கு ஏற்றணுமா பெண்கள்லாம், ஒய்ஃபு. அது உன் தங்கச்சி சொல்லிட்டாங்கன்னு சமையல் ரூம் உள்ள போகிறா. எனக்கு இவ என்ன ஏற்றுவாளா இல்லையா? அப்புறம் நான் கிட்ட போய் கேட்டேன், நீ ஏற்றுவியானே? உங்கள் தங்கச்சிக்கும் வேலை இல்லை, உங்களுக்கும் வேலை இல்லை, போங்க அப்படின்னா. சார், உண்மையில் பயந்துட்டேன் சார். அது பொய்ன்னு தெரியும் சார், இருந்தாலும் மனுஷன் இல்லை, அது இல்லாமல் உயிர் நம்புது. சரியா? அப்புறம் சொன்னேன், இல்லடி இப்போ சொன்னாங்களேண்ணே, உன் தங்கச்சி சொல்லி எது நடந்துருக்குது இதுவரை, நடக்குதா பார்க்கலாம். அதாவது நடக்குதா பார்க்கலாம், உயிர் வருதா இல்லையா, உயிர் எண்டு வேறு வழியில். இவளை இனிமேல் இவகிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. அப்புறம் என் தங்கச்சிக்கு நானே ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அகல் விளக்கு ஏற்றுறது ஒய்ஃபு தான் ஏற்றணுமா இல்லை அவங்கவுங்களே ஏற்றிக்கலாமா? சார், உயிர் முக்கியம் சார், நம்ப மாட்டீங்க. நானே விளக்கு ஏற்றி உட்காந்து அணைய போதேன்னு வாசப்பல்ல கன்னத்தில் கை வச்சு உட்காந்துருந்தேன். உண்மையிலே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஒரு புதிய சமூக வலைதளங்கள் வருகிறது என்றால் உண்மையிலேயே அது நன்மைதான் என்றால் ஏன் காவல்துறையில் 0 கிரைம்னு தனியாக ஒரு கிரைம் டிபார்ட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க? ஏன்னா அது அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே நம்மளுடைய மக்களுடைய ஈஸியாக கிடைக்கிறதுல எது கெட்டதோ அதை தான் நிறைய எடுத்துப்பாங்க. ஆக சமூக வலைதளங்களினால் சில நன்மைகள் உண்டு, ஆனால் மோசமான கொடுமைகள் அதிகம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.